விஜய் அவர்களோட ஜனநாயகன் திரைப்படத்திற்கு ஏற்பட்ட புதிய சிக்கலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஸோ ஜனநாயகன் படம் அப்படிங்கிறது தெலுங்கு, ஆந்திரா அதே மாதிரி நார்த் இந்தியா ஸ்டேட்ஸில் பெருசாக ஓட போகிறதுல முக்கியமான காரணம் பெருசாக வந்து தான் அந்த ஒரு இடங்களில் ஸ்க்ரீன்ஸ் அப்படிங்கிறது ஜனநாயகன் படத்துக்கு தரல. ஸோ விஜய் அவர்களோட வெற்றியை பிடிக்காமல் இந்த மாணிக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா முக்கிய நபர்களும் ஜனநாயகன் படத்தை ஓய்க்கணும்னு சொல்லி பண்ணிகிட்ருக்காங்க. இது என்னங்க நியாயம்? எனக்கு வந்துட்டு புரியல. விஜய் அவர்கள் எவ்வளோ தாங்க கஷ்டப்படுத்துவீங்க? அவரோட ஃபேன்ஸ் பாவம் இல்லையாங்க? அவரோட கடைசி படம் அதுக்கு ஏங்க இவ்வளோ தடை கொடுக்குறீங்க? தமிழ்நாட்டில் வந்து பராசக்தி படத்தை வச்சுட்டு ஸோ நார்த் இந்தியா அதே மணிக்கு தெலுங்கு ஸ்டேட்ஸில் படத்தை ரிலீஸே பண்ண விடாமல் ஏங்க அப்படின்னு தான் வந்துட்டு ஃபேன்ஸ் எல்லாமே சோஷியல் மீடியாவில் வந்து போட்டுட்ருக்காங்க. ஏன் என்ன அப்படிங்கிறத நான் வந்து தெளிவாக வந்துட்டு இப்போ வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். தெலுங்கு அதே மணிக்கு நார்த் இந்தியா ஸ்டேட்ஸில் இந்த ஒரு படத்துக்கு பெருசாக ஹைப் இருக்காது. முக்கியமான காரணம் பிரபாஸ் அவர்களோட படம் வருது. பிரபாஸ் அவர்களுக்கு தான் முக்கியத்துவம் அங்கே வந்து கொடுப்பாங்க. அவருக்கு தான் அங்கே ஆடியன்ஸ் அதிகமாக இருக்காங்க. எல்லாரோட நோக்கமே காசு தான். ஸோ விஜய் அவர்களை போட்டால் காசு அவ்வளோவா எடுக்க முடியாது. பிரபாஸ் அவர்களை போட்டால் அதை விட அதிகமாக காசு எடுக்கலாம். ஸோ காசு எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், தியேட்டர் ஓனர்ஸ் எல்லாருமே அதான் வந்து பண்ணுவாங்க. இன்கேஸ் விஜயோட ஜனநாயகன் படத்தோட கதை நல்லா இருந்தது பிரபாஸ் அவர்களோட படத்தை விட அப்படின்னா ஸோ அதுக்கப்புறமாக ஸ்க்ரீன்ஸ் எண்ணிக்கைகள் கூடப்படும். மிச்சபடி ரிலீஸ் வந்துட்டு இப்படி தான் பண்ண போகிறோம். இதுக்கு எந்த ஒரு சதியோ எந்த ஒரு விஷயமோ கிடையாது. இதுக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் சம்மந்தமே கிடையாது. அதை சொல்ல விடுறீங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா எல்லோரும் உங்களை ஆச்சரியக்குறின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் வந்துட்டு பாயிண்ட் நான் சொல்ல வருது. ரெண்டாவது பாயிண்ட், இப்போ தமிழ்நாட்டில் விஜய் அவர்களோட மாதம் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குன்னு நான் சொல்கிறேன். இப்போ ஜனநாயகன் படம் ஜனவரி 9 வருது. பிரபாஸ் அவர்களோட படம் தமிழ்நாட்டில் ஜனவரி 10 தான் வருது. படத்தையே ரிலீஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா விஜயோட படம் தான் பீக்கில் இருக்கும். இந்த படத்தை பார்க்க மாட்டாங்கிறனால தியேட்டர் ஓனர்ஸ் இந்த ஒரு படத்தை எடுக்க விரும்பலை. அதனால் அவங்க ஒரு நாள் தள்ளி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி விஜய் கிங்காக இருக்காரோ நார்த் இந்தியா அதே மணிக்கு தெலுங்கு ஸ்டேட்ஸில் இவருக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகம். இவர் படம் வந்தால் இவர் தான் கிங்கு. ஸோ அதனால் நம்மளால் ஒன்றும் வந்துட்டு செய்ய முடியாது. நம்ம அதை ஏற்றுக்கிட்டு போய் தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. ஸோ அதனால் எவ்வளோ தடை வந்தாலும் விஜய் ஜெயிக்க போகிறாரு அது இதுன்னெலாம் சொல்லிட்டு தெரியாதீங்கப்பா. என்ன நடக்குதுங்கிற நடப்பு நிலவரத்தை தெரிந்து கொள்ளுங்கள். ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ இந்த மாணிக்கு கேனத்தனமாக பேசிகிட்டு இருக்கிற உங்களுடைய டிவிக்கே அதே மாதிரி விஜய் ஃபேன் யாராக இருந்தாங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதான்ப்பா ரீசன் சொல்லி புரிய வைங்க. நன்றி, வணக்கம்.